செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்ன பாவம் பண்ணியோ, சாப்பிடுறதும் அதே கையி. சாம்பாரா இது? சாமியாரு எனக்கு பொண்டாட்டி, கொஞ்சம் ரசம் கொண்டு வர்றீங்களா பொண்டாட்டி? சாம்பாரு சாமியார் மாதிரி இருக்கா? இருக்கும். எனக்கு பொண்டாட்டி இவ்வளவு நேரம்? வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா நீ கூப்பிட்ட குரலுக்கு அத்தான ஒடியாந்துருக்கும். என்னால இப்படித்தான் வர முடியும். எனக்கு பொண்டாட்டி அநியாயமா இருக்கு. ரசம் கேட்டா குழந்தைங்கிறீங்க, பொரியல் கேட்டா குழந்தைங்கிறீங்க, மோறு கேட்டா குழந்தைங்கிறீங்க. எனக்கு பொண்டாட்டி குழந்தைய நானுங்களா பொண்டாட்டி பெத்துக்க முடியும்? நான் தான் பெத்துக்கணும். பெத்துக்குங்க. பெத்துக்கிறதா எப்படி? என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? ஒத்த கை இல்லீங்களா பொண்டாட்டி? கை இல்லீங்களா? கை இருந்தா மட்டும் அடபையா என்ன என்னங்க செய்ய சொல்றீங்க? என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ மருந்துகளை அரைச்சு சாப்பிடுறேன், நடக்கலையே. நீ ஒரு வைத்தியன், நீ எல்லாம் ஏயா ஆம்பளைன்னு வேட்டி கட்டிட்டு தெரியுற? சும்மா கடை. உன்னை நம்பி உன்னை சுத்துறதை விட பேசாம பிள்ளையார் கோயில போய் பிள்ளையார சுத்தலாம். பிள்ளையார சுத்தினா மட்டும் புள்ள பிறந்துக்குமாக்கும். இப்படித்தான் நாட்டுல ரொம்ப பொம்பளைங்க சுத்துறாங்க சுத்துறாங்க, சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க சுத்திக்கிட்டு தானே இருக்காங்க. நான் அங்கேயே போய் படுத்து தூங்க போறேன். கணேசா, இத்தனை நாள் என் புருஷனை நம்பி ஏமாந்துட்டேன். இன்னைக்கு உன்னை நம்பி வந்திருக்கேன். என்னை கைவிட்டுறாதையா. என் கவலைய உன்னை தவிர நான் வேற யாருக்கிட்டயா சொல்லுவேன்? இத்தனை வருஷமா என் வயித்துல ஒரு புழு பூச்சி வைக்கல. வீட்டுல நான் எதையோ சுத்தினேன், உன்னை சுத்த மறந்துட்டேன். நீயோ பிரம்மச்சாரி, புருஷனை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து எதையோ சொல்றேன். தப்பா எடுத்துக்காதையா, என் நிலைமை அப்படி. இனிமே எனக்கு எல்லாமே நீதான். கல்யாணமாய் இத்தனை வருஷமாய் அந்த களை மட்டும் அப்படியே. ஐயோ ஐயோ, யாருக்காவ? நான் தான் கணேசன். கூப்பிட்டியே? அட்டி செருப்பால மன்னிச்சுக்கையா. ஏண்டா நான் அவரை கூப்பிட்டா நீ என்ன நினைச்சுக்கிட்ட? என் பேரு தான் கணேசன். நீதான் என்னென்னமோ கேட்டியே. அடிச்சு பல்லு வெள்ளம் கழிச்சிடுவேன். ஏண்டா இதுக்கு தான் கணேசன் பேர் வச்சுக்கிட்டு ராத்திரில இங்க வந்து படுத்துக்கிறியா? உன்ன பாட்டா பஞ்சாயத்துல சொல்லி அக்கா 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 அக்கான்னு கத்திக்கிட்டு ஏண்டா மாட்டிக்கிட்ட அக்கா, மாட்டிக்கலன்னா மச்சிருச்சியா? இப்பவே உன்னை பஞ்சாயத்துல சொல்லி கையை காலம் வாங்கல. அக்கா பஞ்சாயத்துல சொன்ன பஞ்சு பஞ்சு ஆகிடுவாங்க. நீயே என்ன மன்னிச்சிருக்கா? நான் என்னடா மன்னிக்கிறது? பஞ்சாயத்துல சொல்லி மன்னிக்க வைக்கிறவா? என்ன வாந்தி எடுக்கிற? என்ன பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறீங்க? வாந்தி வருது, எடுக்கிறேன். இங்க வாங்க. கையை நீட்டுங்க. அரைச்சி இந்த கை. இந்த திருப்ப நாடி ஓடுது. நிஜமாவா? எனக்கு குழந்தை பிறக்க போகுதா? இந்த கதையே இங்க வேணாம். கல்யாணம் பண்ணா உன்னால ஒண்ணு அதவா சொல்லாத. அத மட்டும் நீ சொல்லாத. இன்னைக்கு கல்யாண கணேசனுக்கு நடந்தாலும் நாளைக்கு என் பொண்டாட்டி வாந்தி எடுப்பா. அட பாவி, சொன்னபடியே செஞ்சிட்டியேடா. யாரியா? தெரியாத மாதிரி கேட்காத. ஏ கணேசா. ஆமாய்யா, அந்த கணேசனுடைய மகிமையே மகிமை. அந்த கணேசனுக்கு இவ்வளவு சக்தி இருக்குங்கிறது எனக்கு தெரியாம. சும்மா இரு. ஒரு நாள் அவன் சன்னதியில படுத்து தூங்குனதுக்கே எனக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. இனிமே நான் தினம் அங்கேயே போய் படுத்து. ஐயோ போதும் போதும். வெள்ள என்னம்மா? தாடி என்ன வேகம்! இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப அவசரம்ப்பா. இன்னும் ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதான் என்னால நல்லபடியா நடந்து போச்சு. கொஞ்சம் சிரிக்கிறது. இங்கேயே நின்னுகிட்டு இருந்தா எப்படி போறது? என்ன நீ திடீர்னு பச்சுட்டீங்கன்னா இருந்து என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம். கல்யாணம் ஆனா என்ன நடக்குமோ அதான் நடக்கும். இந்த காலத்து பிள்ளைங்க கல்யாணம் ஆகாமே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்குது. நமக்குத்தான் உங்களையே எனக்கு தான் ஒரு அளவும் தெரியல. ஐயா, நீங்க இங்க படுக்க வேண்டாம், நம்மளோட தான் வாங்க.
ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. என்ன இந்த ஊர்ல பெரிய ரவுடியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. ஒண்ணும் செய்யாமலா உன் மேல ரிப்போர்ட் போய் ஐயா பொண்டாட்டி புள்ளைய மூடிக்கிட்டியா? அவர்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பு ஒண்ணும் பண்ணலையா? போன மாசம் ஒரு பொண்ணு தனியா போனப்ப கைய பிடிச்சு இழுத்துருக்க. ஆனா கன்னி பொண்ணா இருந்தா பரவாயில்லைங்க. அந்த அம்மா நிற மாச கர்ப்பம், அடுத்த மாசம் புள்ள பிறக்க போகுது. அத போய் கட்டுறாங்க. அப்புறம் ஒரு மாந்தோப்பு வேற சூறையாடி இருக்க. ஐயா யாரு பொண்ண கைய பிடிச்சு இழுத்தேன், எந்த தோப்புல மாங்காய் திருடினு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். கையில ஒரு கேமரா வச்சுட்டு நீ எவ புடவை பிடிச்சு இழுக்கிற, எந்த மாங்காய் மரத்து மேல ஏறன்னு படம் பிடிச்சு ஐயா கிட்ட காட்டுறோம். என்னடா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தபாய்க்கிறியா? திருப்பி கூப்பிட ரொம்ப நேரமாகாது, மரியாதையை காப்பாத்திக்க. ஐயா உங்களுக்கே இந்த கதினா அப்புறம் எங்க நிலைமையெல்லாம். ஐயா தம்பி என்ன தப்பு பண்ணுச்சுன்னு சாட்சியோட நிரூபிச்சீங்கன்னா நானே நீங்க சொன்னதுக்கெல்லாம் தம்பியை கட்டுப்பட சொல்றேன். என்ன 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 நீ என்ன பெரிய கேபி சுந்தரம்பான் நினைப்பா? கண்ணாடி ஆரம்பிச்சிட்டியா உன் வேலைய? இவங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு பெரிய மனுஷனா தெரியா தாட்டுறாங்க. சுமாரி போன மாசம் 10ஆம் தேதி சங்கரம் பிள்ளை மகளை தனியா போனப்போ கைய பிடிச்சு இழுத்துருக்கு. எங்க யாரு சங்கரம் பிள்ளை? அவர் எந்திரிச்சு போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்க. என்னையா ரிப்போர்ட் கொடுத்தவரே போயிட்டு இருக்காரு. அவருக்கு 2 நாளா வயித்த கலக்குதுனாருங்க, போயிட்டு வந்துருவாருங்க. யோ நீ வைத்தியர் தானே, மருந்து கொடுத்து உட்கார வைக்கலாம்ல. தெரியும்பா. தட்டிருவிய தட்டாதப்பா. போன வாரம் வெள்ளிக்கிழமை ஆகநாடு மாந்தோப்புல மாங்காய் திருடி வித்துருக்க. எங்க நாயுடு வர சொல்லுங்க பாக்கலாம். எங்க நாயுடு? நாயுடு நழுவிட்டாருங்க. நழுவிட்டாரா? என்ன ரிப்போர்ட் கொடுத்தவங்க அவங்க பாட்டு நழுவிட்டு இருந்த என்ன விஷயம்? அவருக்கு வயித்த கலக்குதுங்க. கலக்குதா? என்ன கலக்குது கலக்குதுங்க? நீ என்ன வியாபாரியா? ஐயோ நான் வைத்தியருங்க. இந்த செவ்வாய்க்கிழமை உடையப்ப தேவர் வீட்டுல புகுந்து அடிச்சு காயப்படுத்தி இருக்க. எங்க உடையப்ப தேவர்? நான் தாங்க. என்னப்பா இதெல்லாம் உண்மைதானா? இல்லைங்க, அவன் என்ன அடிக்கல. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேன், எனக்கு ரொம்ப கலக்குது. என்னங்கடா இல்லாதெல்லாம் எழுதி கொடுத்து நம்ம உயிரை வாங்குறாங்க. யோ வாயா போலாம். டேய் உனக்கு பயந்துகிட்டு இல்லைன்னு சொன்னேன் நினைக்காது. நமக்குள்ள இருக்கிற சண்டையை நம்ம தான் தீர்த்துக்கணுமே தவிர அதை இன்னொருத்த வந்து தீர்த்து வைக்கப்படாது. டேய் உடையப்பா, நீ உண்மையிலேயே மனுஷன்டா. நம்ம சண்டை என்னையோட தீர்ந்து போச்சுடா. வைத்தியர் ஐயா, என்ன அடுத்த வாரம் கல்யாணமுங்க. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? எனக்கு இல்லைங்க, என் பொண்ணுக்குங்க. பொண்ணா? என்ன வியாதி? வயிற்று வலிங்க, சரியா சாப்பிட மாட்டேங்குது, கொஞ்சம் கவனிங்க. அப்பா உனக்கு ஒருத்திக்காவது என்கிட்ட வைத்தியம் பார்க்கணும்னு தோணுச்சே. டாக்டர் மாட்ட போனேன், அவங்க இல்ல, அதனாலதான் அவங்க கூட்டு இந்த வைத்தியர் ஐயா. இருந்திருந்தா நீங்க வந்திருக்க மாட்டியே. பாப்பா கையை கொஞ்சம் காட்டுமா? கை நல்லா தான் இருக்குது. இது மாமூல் வியாதி இல்ல, மாறுபட்ட வியாதி. இதுக்கு மருந்து மட்டும் கொடுத்தா பத்தாது. நம்ம ஊர் பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. நீங்க வர்றதுக்குள்ள கொடுத்துறேன் மருந்த. போங்க. சரி வரீங்க. போங்க. வா. அதுல ஒரு மாத்திரை எடு. வாயில போட்டுக்க. மாத்திரையை போட்டுக்கிட்டியா? வா பாப்பா வா. உட்காச்சிக்க உட்காச்சிக்க. இப்ப எப்படி இருக்க? தலை சுத்துது வைத்தியரே. மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீ உட்காச்சிக்க, நான் போய் மருந்தை கூட்டிட்டு வர்றேன். மருந்த கூட்டிட்டு வரீங்களா? முடிஞ்சா கூட்டிட்டு வர்றேன், இல்ல நான் அதை ஓட்டிட்டு வர்றேன். தாச்சிக்க. பூட்டா வேட்டா? புது பூட்டுங்க, நீங்க போய் தான் வேட்டை வைக்கணும். வச்சிடுறேன். இது என்னங்க கம்பளி, ஆட்டுப்பட்டி காவலுக்கு போற மாதிரி? கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா? வாயா. ஏங்க வேட்டி கையிலே பிடிச்சிட்டு வா. உள்ளதாங்க இருக்கு. என் பொண்டாட்டி வெளியே போயிருக்கா, சீக்கிரமா வந்துருங்க. அங்க போய் உட்கார்ந்து தாளங்கிழம் தட்டிட்டு இருக்காதீங்க. தாளம் போட்டா தாயா மேளம் கட்டு. வரப்பா, என் பொண்ணு குணமடைய நீதான் அருள் புரியணும்.
சந்தோஷம் தானே? திருப்தியா இருந்துச்சா? என்னையா இது, ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை இது மாதிரி தினம் இருக்கணும். டாக்டர் அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு கேஸ் வர போறது இல்ல. கேஸ் வரலன்னா நான் உங்களை கவனிக்க போறது இல்ல. இதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? ஒரு பொண்ணை எவனாவது கெடுத்துட்டா கெடுத்தவன் தலையிலேயே அந்த பொண்ணை கட்டி வைக்கிறது நம்ம ஊரு பழக்கம். அதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? இருக்கு. ரொம்ப நாளாவே டாக்டர் அம்மா மேல உங்களுக்கு ஒரு கண்ணு. அந்த அம்மாவை நீங்க கெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிடுவாங்க. உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிட்டாங்கன்னா வைத்திய தொழிலுக்கு வரமாட்டாங்க. வைத்திய தொழிலுக்கு வரலன்னா எனக்கு நிறைய கேஸ் வரும். எனக்கு நிறைய கேஸ் வந்தா தினசரி இது மாதிரி நான் சாப்பிடலாம். ஆமா, இந்த திட்டம் நிறைவேறணுமே. பெரிய திட்டம். இது வரைக்கும் நாம போட்டு நிறைவேறாத திட்டம் இருக்கா? வரட்டுமா? எங்க வேட்டி நீ ஒரு 4-5 பேர் அசலூர்காரனை ஏற்பாடு பண்ணிடு. வெளியூர்காரனுக்கு டாக்டர் அம்மா இவங்க தான் தெரிய வேண்டாமா? இழக்கணுமே. டாக்டர் அம்மாவை தெரியாதா? அடே கால 2 வச்சிருப்பாங்க. என்ன பூவா? அட கூட தலையா. அடே கால 2 கம்பி மாதிரி மாட்டி வச்சிருப்பாங்க. கழுத்துல ஒண்ணு தொங்கும். அவங்கதான் டாக்டர் அம்மா. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுங்க. நேரா ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த டாக்டர் அம்மாவை கோணிப்பையில போட்டு கட்டி பிரசிடண்ட் ஐயா விட்டு ரைஸ் மில்ல கொண்டு வந்துருங்க. நல்ல ஏத்து என்னட்டம்மா வச்சு வச்சு பாக்குறீங்க? எனக்கு பேரு ஸ்டெத்தாஸ்கோப். என்ன கோப்பு? ஸ்டெத்தாஸ்கோப். நீ கொஞ்சம் உள்ள வாமா. எங்க கூட்டிட்டு போறீங்க? ஆஹா, நீங்க இங்கே உட்காந்துருங்க, நான் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு வரேன். நான் வரக்கூடாதா? ஆஹா. சரி. என்ன கோப்பு? செட்டப்பு கோப்பா? நல்ல செட்டப்பா தான் இருக்கு. அடி ஆத்தி, என்ன டங்கு டங்குன்னு கேக்குது? இதுக்குள்ள எவன் சுத்தியில வச்சான்? எவன் வச்சானோ நமக்கு என்ன? என்னங்கடா, என்னடா கோணியோட நிக்கிறீங்க? யாருடா நீங்க? என்னங்கடா ஒட்டுமொத்தமா 4 பேர் வந்திருக்கீங்க? என்னடா பண்ண போறீங்க? ஐயா, இது வரைக்கும் நாம போட்ட திட்டம் ஏதாவது வீணாயிருக்கா? பிரசிடண்ட் ஐயா, நான் சொன்னபடி கொண்டாந்து வச்சிட்டேன். இனிமே உங்க சாமர்த்தியம் தான். இங்கேயும் கூட பிடிச்ச என்னடா அர்த்தம்? உனக்கு இல்லையா இல்ல அவருக்கு? பின்ன ஏடா கூட பண்றானே. போடா, போய் ஒரு பாயந்தல காணி கொண்டாந்து போடு. உனக்கும் பிரசிடண்ட் ஐயா நினைப்பு. போடா. டாக்டர் அம்மா நெளியாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை நெளிய வைக்க போறோம். ஏங்க சீக்கிரம் ஆரம்பிங்க. ஊருக்குள்ள போய் நான் 5-6 பேரை கூட்டி வந்துடுறேன். இருக்கியா? நீங்க தான் கெடுத்தீங்கன்னு சாட்சி வேண்டாமா? சாக்கு முட்டை அவுத்து விட்டு போயா? என்னங்க இறக்கம் இல்லாம பேசுறீங்க? இத கூட ஒத்த கையில அவுத்து விடணுமா? சீக்கிரம்யா. அடச்சே, கம்முன்னு இருங்க. ஏனுங்க பொண்டாட்டி, நீங்க எப்படி இதுக்குள்ள? அடச்சி, நீ ஒரு மனுஷனாட்டம். ஐயா, ஊர்ல உள்ள பொம்பளைங்க எல்லாம் கூட்டி கொடுத்த, இப்போ உன் பொண்டாட்டியே கூட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? உன் மூஞ்சில சாணியை கரைச்சு ஊத்த. வழி மாறி பொருந்தவனே, இன்னைக்கு ஒரு வழி ஆக்க போறேன். சட்டி தேங்காய் தின்னுடா. என்னையா குடுக்குற பிள்ளைக்கு? விஷம் கொடுத்து கொல்ல போறேன். ஐயா, நீ பெத்த பிள்ளைய நீயே கொல்ல போறியா? அவன் ஏன் பிள்ளைய? அவன் அந்த கணேசன் பையில உரிச்சிட்டு பிறந்திருக்கான். பாவி. ஐயா, இத்தனை நாளா நீ இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இரு வரேன். என்னையா சொன்ன? என்னங்க பொண்டாட்டி? அடப்பாவி, என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? நீ நல்லா இருக்கியா? அங்க பாரியா, அந்த புள்ள மூஞ்சிய பாரியா, ஒண்ணு மாதிரி இருக்கா இல்லையான்னு பாரு. ஆமா, என்ன மாதிரியே தான் இருக்கு.
மூக்கு முழி எல்லாம் என்ன மாதிரி தான் இருக்கு. இது என் குழந்தைதான். விளக்கு மத்து கட்டையால அடி வாங்கினா தான் உனக்கு கண்ணே தெரியும் போல இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, நாட்டுல ரொம்ப பயலுக்கு அப்படித்தான். என்ன செய்யறது? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க, விழுந்து கடிச்சு போடுறீங்க. எம்ஏ பிஏ படிச்சவங்க கூட தெரிய மாட்டேங்குது, சவட்டு மேனி கடிச்சு போடுறீங்க. நான் பிடிச்ச உங்களை கொல்ல வேண்டியதா இருக்கு. என் தொழில் அப்படி இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. பாப்பா, ஃப்ரெண்டு இல்ல, காத்து கம்மியா இருக்கு, கொஞ்சம் அடிக்கிறியா? சார், இந்த வண்டிக்கு ஸ்பெஷலா காத்து அடிக்கணும். ஒரு வீலுக்கு 8 ஆகும். காசை பத்தி கவலை இல்ல, எனக்கு காத்து தான் முக்கியம். அவருக்கு முடி இல்ல, இவருக்கு முடி இருக்கு. அது அரை டிரைரு, இது டிப் டாப். சேச்சா, அவரா இருக்காது, ஒருவேளை கூட பிறந்தவரா இருக்கணும். ஆமா, அப்ப இருந்து என் முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கியே, அப்படி என்ன என் முகத்துல அட்ராக்ஷன் இருக்கு? நான் ஒண்ணு அட்ராக்ஷனுக்காக பாக்கல, ஒரு அடையாளத்துக்காக பாக்குறேன். ஏங்க, உங்களை ஒரு சந்தேகம் கேட்கலாமா? சந்தேகம் இல்லாட்ட ஏது பொம்பளை, கேளு. உங்களுக்கு ஒரு தம்பியோ இல்ல அண்ணனோ இருக்காங்களா? எல்லாருக்கும் பொதுவாக ஒரு அண்ணா இருந்தா, இப்பொழுது நம்மிடையே அவர் இல்லை. அந்த அண்ணாவை தான் எல்லாருக்கும் தெரியுமே, உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களான்னு கேட்டேன். அப்படி யாரும் இல்ல. ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, நேத்து உங்களை மாதிரி ஒருத்தனை பார்த்தேன், ஆனா அவனுக்கு முடியல, வழுக்க மாட்டேன். உலகத்துல ஒரே மாதிரி 5 பேர் இருக்காங்களாம். ஹிட்லர் மாதிரி 5 பேரு, நெப்போலியன் மாதிரி 5 பேரு, நம்ம கென்னடி மாதிரி 5 பேரு. நீ சொல்றத பார்த்தா என்ன மாதிரி ஒரு 5 பேர் பிறந்திருக்கலாம். ஆமா, நீ சொல்ற ஆளு என்ன ஒர்க் பண்றாரு? நாய் பிடிக்கிற வேலை. ஓ மை காட், வாட் ஏ பிட்டி, வாட் ஏ பிட்டி. அச்சை, என் உருவத்துல அப்படி ஒருத்தனா? நான் எவ்வளவு நன்றி உள்ள பிராணி. அதை புடிச்சு கொடுத்தாதான் சம்பாதிக்கணுமா? அந்த சோறு அவன் உடம்புல ஒட்டுமா? ஏன் சார் இதுக்கு போய் இப்படிக்கா வச்சுக்கிறீங்க? பின்ன என்னம்மா, நான் எவ்வளவு ரெஸ்பெக்டான ஆளு, போய் ஒரு நாய் பிடிக்கிறோட என்ன கம்பேர் பண்ணிட்டியே. ஓ மை காட், வாட் ஏ பிட்டி, வாட் ஏ பிட்டி. நீங்க எங்க சார் வேலை பாக்குறீங்க? 5 பஞ்சாயத்துக்கு பொதுவா ஒரு ஆபீஸ்ல இருக்கேன். 5 பஞ்சாயத்தா? அடே அப்பா. ஆமா, உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு வீலுக்கு 50 பைசா. 50 பைசா இந்தாங்க, வச்சுக்கோங்க. என்னங்க இது, 50 பைசாக்கு 50 ரூபாய் கொடுக்குறீங்க? பரவாயில்ல, வச்சுக்கோங்க. சில்லறை இல்லைங்க. அப்பப்ப காத்து வாங்கல வந்து நான் கழிச்சுக்கிறேன். வரட்டுமா? பை கடை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது காசு வேணும்னா என்கிட்ட கேளுங்க. வட்டி கட்டி வாங்கி கஷ்டப்படாதீங்க. வரட்டுமா? அடிக்கடி வருவேன். என்ன சரசு, சைக்கிள் மேலே வாரே? அது ஏன் கேக்குற? நேத்து ஒருத்த சைக்கிளை எடுத்துட்டு போனா, ஆளையே காணோம். அவனை தான் தேடிட்டு வரேன். ஆச்சா, கலெக்ஷன் எப்படி, வட்டி தேறிச்சா? என் நிலைமையில நேர்லயே பாக்குறியே, ஒவ்வொருத்த பின்னாலே லோ லோ லோன்னு அலைய வேண்டியதா இருக்கு. எப்படியா கலெக்ஷன் வரும்? எலெக்ஷன் வந்தா கலெக்ஷன் வரும். எங்க வருது? ஜெயிச்சவன் காசு கொடுக்காம போயிடுறான், தோத்தவன் சைக்கிளோட போயிடுறான். சரசு, கசம்சே சொல்றேன், ஊரு மேலே நம்ம வட்டி வாங்க போகும்போது நம்மளையும் கனெக்ட் பண்ணி கசமுசான்னு பேசிக்கிறாங்க. என்னையா பேசிக்கிறாங்க? நிம்மளுக்கு இந்த சைக்கிள் ஷாப் வைக்கிறதுக்கு பணம் கொடுத்தது காண்டான்னு பேசிக்கிறாங்க. ஆமாயா, எத்தனையோ தமிழ்காரங்க இருந்தோம், யாருமே உதவி செய்யல. காபூல்ல இருந்து வந்து நீ தானே கடன் கொடுத்த. ஏன் சரசு, நீ நிக்கா பண்ணிக்கலாமே. எவ்வளவு நாளைக்கு நீ தண்ணியா நிப்பே? ஊர்ல பல்பேரு பல்விதமா பல்விளக்காம பேசிக்கிறாங்க. ஆமாயா, ஒவ்வொருத்தரும் சைக்கிள் கேட்கும் போது டபுள் மீனிங்ல பேசுறாங்க. சரசு, 1 மணிக்கு எவ்வளவு? ஒரு ஃபுல் நைட்டு நானே வச்சுக்கிட்டா எவ்வளவு? பாத்தியா, சொன்னல, டபுள் டபுள். அரே, இப்போ நீ என்ன கேட்டே? சைக்கிள் தான் கேட்டேன். சைத்தான் கி பச்சா, வாடகைக்கு சைக்கிளை இப்படி கேக்குறே? உன்னை நடத்தியே துபாய்க்கு அனுப்பணும். எதுக்குயா துபாய்க்கு அனுப்பணும்? துபாயிலே பொம்பளைங்களே சைட் அடிச்சா கல்லாலே அடிச்சு கபர்ஸ்தான் அனுப்பிச்சிடுவாங்க. இவன் அங்கே போனா திரும்பி வரவே மாட்டான். ஏன் சரசு,
இப்படி பசங்க தொந்தரவு பண்றாங்களே, நான் உன் கூட இருக்கட்டுமா? ஆ? இதே கடையிலே. யோ, அவனோட சேர்த்து உன்னையும் துபாய்க்கு அனுப்பிடுவேன். சைத்தான் கி பச்சா. பணம் கேட்டே, கானுக்கு வட்டியும் இல்லை அசலும் இல்லை. உனக்கு வெக்கம் இல்லை? ப்பு. भैरवा भैरवा, अरे शैतान की बच्चा, निल्लो. कान अंगे वरा निल्लो. कान कंबो अंगे वर्दे निल्लो. बच्ची कुछ वकील नाम वंडीले पोरे निल्लो. अरे कान काटाना कत्तान காதுக்குள்ள விழல என்னடி போட்டுதானே அதான் காது கேட்கல. வட்டி கொடுக்க வக்கல்ல புது வண்டியிலே போறே. யோ, இது பஞ்சாயத்து போட வாங்கி கொடுத்ததையா? 6 காதுலே பூ சுத்துறே. 2 காதுல தான் பூ சுத்த முடியும். எந்த பஞ்சாயத்திலே நாய் பிடிக்கிற ஆளுக்கு வண்டி வாங்கி கொடுக்குது? அட என்னையா இது? காலையில எந்திரிச்சா நாய் மூத்திரம் முடிக்க வேண்டியதா இருக்கு, இல்லாட்ட ஓ மூத்திரம் முடிக்க வேண்டியதா இருக்கு. அரே பட்டாணி கிட்டே கடன் கேட்கும் போது பல்லே காட்டுறே, வட்டி கேட்டா நாய் மாதிரி குலைக்கிறே. ஆ? இந்த குலைக்கிறேன் கடிக்கிறோம்னு சொன்னேன், நாய் பிடிக்கிற மாதிரி ஒன்னையும் வேலையை ஏத்திருவேன். இந்த பட்டாணி பார்த்து நாய் வேன்ல ஏத்துறேங்கிறே. ஏய், யாரா பட்டாணி? யாரா பட்டாணி? பட்டாணி மாதிரி தாடி ஓட்டிட்டு ஜனங்களை ஏமாத்துறது தெரியாதா? நீ எப்பயா பார்த்த? நீ குளிக்கும் போது பார்த்துட்டேன். இதுக்காகவே மாசத்துக்கு ஒரு தடவை தான் நான் குளிக்கிறேன். நீ வருஷத்துல ஒரு தடவை குளிச்சாலும் சரி, இனிமே வட்டி கேப்பியா? நான் போட்டுமா? ஆமா, உன் திருட்டு பேர் என்ன? காபூல் உத்வால்டட் உட் காஃபர் பஜ்கோ கான். போயிட்டியா? அரே இது மாதிரி கனவு கண்டது இதுதாங்க முதல் தடவை. முதல் கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க. என் சைடுல நான் ஒருத்திதான், யாரையும் கேட்க வேண்டியதில்ல. உங்க சைடு? எனக்கு சைடே கிடையாது. நான் எடுக்கிறதா முடிவு. சும்மா லைசன்ஸ் கட்டின நாய் மாதிரி யாருக்கும் பயப்பட மாட்டேன். நாய்கள்ல எத்தனையோ வகை உண்டு. அதுல ராஜபாளைய நாய் இருக்கேன். ஏண்டி எதுக்கு எடுத்தாலும் உதாரணத்துக்கு நாயே ஏக்குறீங்க? ஏன் பிடிக்காதா? இல்லைங்க, உங்கள மாதிரி ஒரு நாய்க்காரர் இருக்கானே, அவன் ஞாபகம் அடிக்கடி வருது. நன்றினா நாயை வச்சுதான் சொல்ல முடியும். அதுக்காக தான் சொன்னேன். நம்ம முகூர்த்தத்தை எங்கெங்க வச்சுக்கலாம்? பப்ளிக்கா வேணாம், ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சுக்குவோம். அரே நிம்மல் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அதை பத்தி கானுக்கு கவலை இல்லை. நிம்மல் நம்மளுக்கு அசலும் வட்டியும் கொடுக்கறான், பின்னாடி தாலி கட்டுறான். பின்னாடி தாலி கட்டணும், முன்னாடி தாலி கட்டணும். ஒரு பொண்ணு ஒருத்தன் நினைச்சு கனவு கண்டா அடுத்த ஒதுக்கிறோம். அதான் நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு. அது எங்க காபூலே இல்லை. நிம்மல் காத்தடிக்க வந்தான், நம்மள் கடியே வச்சு கொடுத்திருக்கான். முதல்ல எனக்கு அசலும் வட்டியும் கொடுக்கறான், அப்பாலே ஒதுங்கிக்கிறான். கொஞ்சம் இப்படி வர்றான். சரி போறான். என்னடா மிரட்டுற? நீ என்ன வேஷம் போட்டுக்கிட்டு ஜனங்களுக்கு வட்டி குடுக்கறன்னு வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்? இங்க மட்டும் என்ன வாழுது? இந்த வேஷத்தை நான் வெளியே சொன்னா கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாம பிள்ளையார் மாதிரி நீ உட்கார வேண்டியிருக்கும். அட போட, இந்த பொண்ணு இல்லாட்டா வேற பொண்ணு. ஆனா உன்னை பத்தி ஊருக்குள்ள சொன்னா கொடுத்த பணத்துல ஒரு பைசா கூட வராது. அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். பணம் என்ன போறியா, சிங்கி அடிக்க போறியா? சரி சரி, உன்னை பத்தி நான் வெளியே சொல்லல. உன்னை பத்தி நான் வெளியே சொல்லல. இதுலயாவது ஒத்துமையா இருப்போம். அப்படியே கலந்துக்க. அத்தா, உங்க கை ரெண்டையும் தடவி பார்க்கும்போது ஹீரோ சைக்கிள் ஹேண்டில் பார் மாதிரி இருக்கு. உங்க முதுக தடவி பார்த்தா ராலி சைக்கிள் குஷன் சீட் மாதிரி இருக்கு. உங்க மூக்கு மில்லர் டைனமோ. உங்க கண்ணு அதுல எரியற பல்பு. உங்க உதட ரெண்டு பிரேக். மொத்தத்துல என்ன ஹீரோ சைக்கிள் சொல்ற? நீங்களே ஹீரோ தானே? நீ மட்டும் என்ன கண்ணே, எச்சில் நடக்கிற பிச்சைக்கார நாய் இல்ல, பண்ணும் பாலும் சாப்பிடுற பங்களா நாய், வேன்ல ஏத்துற வெறி நாய் இல்ல, கார்ல போற பாமரின் நாய். ஐயோ கர்மம் கர்மம். ஃபர்ஸ்ட் நைட் அதுமா ஏங்க நாயை சொல்லி வர்ணிக்கிறீங்க? எனக்கு அந்த நாய் பிடிக்கிற ஞாபகமாவே வருது. என்னமோ திடீர்னு வந்துருச்சு. இனிமே வர்ணிக்கவே மாட்டேன் கண்ணே. ஆமா, என்கிட்ட நீ எதை பார்த்து மயங்கின? அதுவா அதுவா அது ரஜினிகாந்த் மாதிரி இருக்கு உங்க அழகான தலைமுடிய பார்த்து. என்ன பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி இருக்கு? ஐயோ ஐயோ, நாய் பிடிக்கிறேன் நாய் பிடிக்கிறேன் நாய் பிடிக்கிறேன். என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீ நல்லா இருப்பியா? என்ன பார்த்து ஆசை பார்த்து பேசினியே, உன் நாக்கு அழிஞ்சு போக. என்ன பார்த்து கண் அடிச்சு உன் கண்ணு அழிஞ்சு போக. கட்டையில போக. கட்டையில போக மட்டும் திட்டாத. ஆயமா சொல்றேன். கட்டையில போக கட்டையில போக கட்டையில போக கட்டையில போக. ஃபர்ஸ்ட் நைட் அது மண்ணாகிட்டே போயா வெளியே. கட்டையில போக போறவன் இவன் என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவனோட வாழறதுக்கு நான் தயாரா இல்ல. என்னம்மா தப்பு செஞ்சான் இவன்? 5 பஞ்சாயத்துக்கு ஆபீஸ்ல இருந்து போய் சொன்னா
இவன் வழுக்க மண்டியில இதை மாட்டிக்கிட்டு என்னை ஏமாத்திட்டான். அத கொண்டா இப்படி. ஏன்பா என்னப்பா இது? இது டோப்பா முடி சாமி. இத போட்டுக்கிட்டா ஈர மாதிரி இருக்கும். ஓஹோ, அப்ப சரசு சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாங்க சாமி. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிப்பாங்கன்னு பேரு. நான் ஒரே ஒரு பொய் சொல்லி தானே கல்யாணத்தை முடிச்சேன். முருகனே வள்ளிய நரச்சதல டோப்பா வச்சு தான் கல்யாணம் முடிச்சாரு. வள்ளியே தப்பா எடுக்கல. ஆஃப்டர் ஆல் இவன் என்ன சாமி? அதுவும் சரிதான். ஏண்டா உனக்கு வழுக்கமண்டங்கிற உண்மையை சொல்லி அவளை பொண்ணு கேட்டுக்கலாம்ல? சாமி, எனக்கு வழுக்க மாட்டேன்னு தெரிஞ்சா இவங்கள யாராவது எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? பொதுவா நீங்க கொடுப்பீங்களா? அது எப்படி நான் சம்மதிப்பேன்? நீங்களே சம்மதிக்க மாட்டேங்கிறீங்கல்ல, அவ எப்படி சம்மதிப்பா? உங்க பொண்ணோட அழகா இருக்கா. நீ மேட்டருக்கு வா, என் பொண்ணெல்லாம் இழுக்காது. சாமி, நான் ஒண்ணு இவளை ஏமாத்தல. இவ கடைக்கு வரவங்க எல்லாம் இவளை ஏமாத்தி இவ வாழ்க்கையை கெடுக்க பார்த்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்தி நான் கல்யாணம் பண்ணேன். இது தப்பா? அது எப்படி தப்பாகும்? எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க நீ. அம்மா, ஏதோ உன் மேல இருக்கிற ஆசையில ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். இந்த தலைமுடிய பெருசா நினைக்காம ஒழுங்கா அவனோட குடும்பம் நடத்து. சரிங்க, பெரியவங்க நீங்க சொல்றதுக்காக நான் ஒத்துக்கிறேன். ஆனா 2 கண்டிஷன். என்னம்மா அது? இந்த வழுக்க மண்டையோட இனிமே அவர் முன்னாடி வரக்கூடாது. எப்பவும் டோப்பாவோட தான் இருக்கணும். 2, இனிமே அவர் நாய் பிடிக்கிற வேலையை செய்யக்கூடாது. இதுக்கு சம்மதம்னா நான் இவரோட குடும்பம் நடத்துறேன். ஏன்பா நீ என்ன சொல்ற? சாமி, பழைய தொழில விட முடியாது. இருந்தாலும் காதலுக்காக தியாகம் பண்றேன். என்ன கூப்பிடுறீங்க? மொத்தமா வந்துற போகுது. நைட் வாடகை சைக்கிள் வேணும், பேர் எழுதிக்க. ஏப்பா மணி, போன வாரம் இப்படித்தான் உன் தம்பி ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போனான். கடைசியில நாங்க போய் மார்வாடி இடம் மீட்டிட்டு வந்தோம். நீ எப்படி? யோ, என்னையா பெருசா சைக்கிள் கடை வச்சு நடத்துற மாதிரி பேசுற? உன் பொண்டாட்டி கடை வச்சு நடத்துறா, நீ உட்கார்ந்து திங்கிற. இதுல வாய்க்கொழுப்பு வேறையா? உன் பொண்டாட்டிக்கு என்ன பத்தி தெரியும், பேர் எழுதிக்க. பாத்தியா பாத்தியா, அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு. ஒரு பொம்பளை சம்பாரிச்சு ஆம்பளை சாப்பிட்டா ஊர் என்ன சொல்லுவோம்? இப்படிதான் சொல்லும். ஊர் எப்பவும் அப்படிதான் சொல்லும். ஏன் பொம்பளைங்க சம்பாதிச்சு ஆம்பளைங்க சாப்பிட குடும்பம் உலகத்துல இல்லையா? அவங்க இடக்கங்க மானம் கட்டவங்க ரோசம் கட்டவங்க. அதுக்கு ஒரு முளை கயத்துல சுருக்கு வச்சு தொங்கலாம். உங்களுக்கு இந்த சுருக்கு போடுறது, தூக்க மாட்டுறது இதெல்லாம் மறக்கவே மறக்காதா? என்னைக்கு அந்த நாய் பிடிக்கிறத விட்டீங்களோ அன்னைக்கே இதெல்லாம் மறந்துட வேண்டியதுதானே? நான் மறந்துட்டேன். இவங்க ஞாபகப்படுத்துறாங்களே. இங்க பாரு, என் கையால சம்பாரிச்சு உனக்கு ஒருவேளை புறையாவது போடல, ஒருவேளை சோறாவது போடல. என் பேரு சின்ன இல்ல. பாப்போம். ஐய, முத வேலைக்கு போகும்போது செருப்பு பிஞ்சு போச்சே. இப்ப என்ன பண்றது? ஏங்க, இத தைக்கிறதுக்கு என்ன கேக்குறீங்க? பணம் தான். பின்ன என்ன அரிசி பருப்பு உப்பா கொடுக்க முடியும்? பணம் எவ்வளவு? 4 ரூபா ஆகும். எங்க சித்தப்பாத்துல செருப்பே 3 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நீ தைக்கிறதுக்கு 4 ரூபா கேக்குறியா? இது நியாயமா? குடியா? 4 ரூபாய்க்கு குறையாதியா? அடப்பாய, கஞ்சப்பாய. கையில செருப்பு வச்சுட்டா வேலை கேக்குறது. அருமையான ஐடியா. இதுக்குள்ள வச்சிட வேண்டியதான். இப்ப வேலை கொடுப்பாங்க. வணக்கம். இந்த மாதிரி வெறுங்கையோட வரவங்க உள்ள விடாது. சோத்துக்கு நஷ்டம். எவனாவது பெரிய அன்பளிப்போட வரானான்னு பார்த்து அவன் மட்டும் உள்ள விடு. என்ன? சரிங்க அண்ணே, வணக்கம் அண்ணே. வாங்க வாங்க. பாத்தியா, வெறுங்கை. பெரிய அன்பளிப்போட வராரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரா இருப்பாரோ? மாப்பிள்ளை வீட்டுக்காரரே தான். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். வாங்க. பெரிய அன்பளிப்பை வச்சுட்டு வாசல்ல நிக்கிறீங்களா? ஐயோ, சுடுகாடு உள்ள வாங்க. வாங்க வாங்க. என்னங்க? வாங்க வாங்க வாங்க. கல்யாணத்துக்கு வர்றவரு இவ்வளவு லேட்டாவா வர்றது? உட்காருங்க. ஏந்திரிங்க, வெறுங்கை. ஐயா உட்காருங்க, உட்காருங்க. பெரிய அன்பளிப்போட வந்திருக்கீங்க, கலர் சாப்பிடுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் ஒரே இடத்துல மொய் எழுதுறோம். பிரியப்பட்டவங்க வந்து மொய் எழுதலாம். ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு. பொன்ராம் பாரியூர் சில்வர் குடம் பொண்ணு வீட்டுக்கு. பொன்ராம் பாரியூர் சில்வர் குடம் பொண்ணு வீட்டுக்கு அன்பளிப்பு. அன்பளிப்பு எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் கொடுத்துருங்க. அது வந்துங்க, சீக்கிரம் கொடுத்துருங்க. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு.
நல்லா மாட்டிக்கிட்டேன். மத்தியானத்துக்கு மேல கல்யாண மண்டபம் வேற ஒருத்தருக்கு பரிசை இப்பவும் கொடுத்துருங்க. அது வந்து என்னையா புரியாத ஆளா இருக்க. ராமு விரியம்பாக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு. ராமு விரியம்பாக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்கு அன்பளிப்பு. பொண்டாட்டி வேற தேடுவா. வண்டிக்கு நேரம் ஆகுது, சீக்கிரம் கொடுத்துட்டீங்கன்னா சட்டு புடிச்சு சாப்பிட போறாங்கல்ல. இல்லங்க. அட குடியா. பேரு கருப்பு. சின்ன சின்ன. சின்ன சின்ன பேரு சின்ன. என் பொண்ணு பேரு கேக்குறீங்க? எந்த ஊரு? ஊரு பேரு தெரியாதியா? விஷயம் தெரிஞ்சா செருப்பு பிஞ்சதை விட நம்மள அதிகமா பிச்சிருவாங்க. அதுக்குள்ள இங்க இருந்து பிச்சுக்கணும். ஒண்ணுக்கு கும்பிடுங்க. வணக்கம். சாப்பிட்டீங்களா? இன்னும் பந்தி ஆரம்பிக்கல. உங்களுக்கே இது நல்லா இருக்கா? நான் வேணும்னு செய்யலங்க. ஒரு மங்கள காரியம் நடக்கிற வீட்டுல இப்படி எல்லாம் நடக்கலாமா? நடக்க கூடாதுங்க. இனிமே இப்படிப்பட்ட தப்பு செய்வீங்களா? சத்தியமா செய்ய மாட்டேங்க. இவ்வளவு பெரிய பரிசை கொடுத்துட்டு சாப்பிடாத போறீங்களா? அது நல்லா இருக்கா? கைய விடுங்க. என்ன சொன்னீங்க? உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் தான் மாப்பிள்ளையோட அப்பா. வணக்கம். ஏங்க இந்த பார்சல் எப்ப பிரிப்பீங்க? இப்ப பிரிச்சாலும் பிரிப்போம், எல்லாரும் போட்டு சாயந்தரம் பிரிச்சாலும் பிரிப்போம். அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க தான் பரிசு கொடுத்துருங்க, சாப்பிடுங்க. லட்டு அழகாத்தான் இருக்கு, ஆனா சின்னதா இல்ல. ஆமா. சம்மந்தி சின்னதா இருந்தா என்ன? உங்களுக்கு வேணும்னா 10 லட்டு சேர்த்து சாப்பிடுங்க. என்னது 10 லட்டு சாப்பிடுறதா? நான் இதுக்கு முன்ன லட்டே சாப்பிட்டது இல்லையா? உங்க வீட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கேனா? அதுக்கு இல்லைங்க, நீங்க ஆசைப்பட்டீங்களேன்னு சொன்னேன். ஆசைப்படுறேனா? இது வரைக்கும் நான் லட்டே பார்த்தது இல்லையா? எங்க வீட்டுல லட்டே செஞ்சது இல்லையா? என்னங்க ஒரு சின்ன லட்டுக்கு? சின்ன லட்டுனா 10 திங்க சொல்லி அவமானப்படுத்துறிய? ஏயா நான் என்ன லட்டு கலையறேனா? நான் என்ன பச்சியா? இனி ஒரு பருக்க தொட மாட்டேன். டேய் நம்ம ஆளுங்களா எந்திரிங்களா? பஞ்சி அவமதிச்சா சும்மா விட மாட்டேன். நடக்கிறதே வேற. பொண்ணோட அப்பன் சொல்றேன், மாப்பிள்ளையோட அப்பன் சொல்றேன். என்னையா நடக்கும்? செருப்பு பிஞ்சிடும். எங்கிட்ட செருப்பு இருக்கு, அதுவும் பிஞ்சு. ஏத்துங்கய்யா, ஏற்கனவே பிஞ்ச செருப்புக்கு முடிவு தெரியல, நீங்க ஏன் பிச்சுக்கிறீங்க? ஐயோ போக வேண்டாம் சொன்னேன், கேட்டியா? சம்பாதிச்சுட்டு வரேன்னு இப்படி நொண்டியா வந்து நிக்கிறியே. ஏயா அங்கெல்லாம் போனேன்? நான் எங்கடி போனேன்? சும்மா போனவன கை தட்டி கூப்பிட்டு விருந்து வச்சு விட்டாங்க. உக்காரியா சம்பாரிச்சு போறேன்னு சொன்னேன், கேட்கல. பொம்பளை பேச்சு கேட்காத ஆம்பளைங்களுக்குலாம் இதுதான் கதி. செருப்பு அந்து போச்சு. 4 ரூபாய்க்கு கஞ்சத்தனப்பட்டேன். இப்ப வாழ்க்கை பூரா செருப்பே போட முடியாம போச்சு. அந்த ஆளுங்க மேல கேஸ் போட்டு நான் என்ன செய்ய போறேன் பாரு. வேணாம் விட்டுரு, அப்புறம் கோர்ட்டுக்கு நடந்து இன்னொரு ஆளும் போயிரும். சொன்னியடி கட்டையில போக கட்டையில போகணும். இப்ப கட்டையில தான் வந்திருக்கேன். உனக்கு திருப்தியா? ஐயோ நான் இப்படி ஆகும் நினைச்சு சொல்லலைங்க. நீ நினைச்சியோ நினைக்கலையோ, இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. புருஷமார்களை பொண்டாட்டிங்க கட்டையில போகணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா சில ஒரு வாக்கு பழிச்சிருது.